பாமக கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் மேல அந்த கட்சியினோட நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் வந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அவர் மேல பகிரமா வச்சிட்டு இருக்காரு. இது அந்த கட்சிக்குள்ளேயே வந்து பெரிய ஒரு பூகம்பத்தை கிளப்பியிருக்கு. அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் சார்? ஒரு பழைய படம் மனோகரான்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் சிவாஜி கணேசன் சார் நடித்தது மனோகரான்னு. மனோகரா அந்த காலத்து படம். அந்த காலத்து படம். அதில் ஒரு வசனம் வரும், ரொம்ப ஃபேமஸான வசனம். குடும்ப தகராறு கொலுமண்டபத்துக்கு வரும் விசித்திரத்தை சரித்திரம் இன்றுதான் முதலாக சந்திக்கிறது அப்படின்னு. குடும்ப தகராறு கொலுமண்டபத்தில் வச்சு பேசக்கூடாது, அந்த விஷயத்தை இது நடந்துருச்சு. குடும்ப தகராறு வீதிக்கு வந்துருச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம மட்டும் இல்லை, இது கடந்த ஒரு 20 நாட்களாகவே எல்லா பத்திரிகைகளிலும் எல்லா மீடியாக்களும் இதுதான் பேச்சாக தான் இருக்குது. ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் முட்டல் மோதல் இருக்குது அப்படிங்கிறது 2024 தேர்தல் இருந்தது இல்லையா, நாடாளுமன்ற தேர்தல் இருந்தது இல்லையா, அப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் இருந்தது. இவர் பிஜேபி கூட்டணிக்கு அன்புமணி அவர்கள் ஆசைப்பட்டார். ராமதாஸுக்கு அதிமுகவில் போகணும் அப்படின்னு எண்ணம். திமுக அதிமுக, ஆனால் திமுகவுக்கு போக முடியாது, திமுக விடுதலை சேர்த்துக்கிட்டதுனால போக முடியாதுன்ற காரணத்தினால அதிமுக அலையன்ஸ் போகணும்னு ஆசை. இப்போ கடைசியாக நேருக்கு அவரே சொல்லி ஒத்துக்கிட்டாரு. கடைசியாக நான் திமுகவோட கூட்டு பண்ணி சேர்ந்துருக்கலாம். அன்புமணி அவர்களுக்கு என்ன இதுன்னா, இங்கே போனால் எம்பி ஆகி சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிரும், மத்திய அமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். இவருக்கு அதில் உடன்பாடு கிடையாது. இதுதான் ஆரம்பம். இதுக்கு முன்பே இந்த கூட்டணி மாற்றத்திலேயே அவருக்கு பிஜேபி மேலே அலையன்ஸ் வைக்கிறதுல உடன்பாடே கிடையாது போல இருக்கு. ராமதாஸ் அவர்களுக்கு கிடையாது போல இருக்கு. இந்த மோதல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீர் போத்து நெருப்பாக இருந்தது. அந்த முகுந்தன் அவருடைய பெரிய மகளுடைய மகன், அவர் முகுந்தன் இளைஞரணி தலைவர் அவர் ஆரம்பித்ததுலேருந்து தான் இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதில் முக்கியமாக நம்ம ஒன்றே ஒரு விஷயந்தான் நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இவங்க சொல்கிற காரணங்கள், இப்போது இவர் வந்து இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்கிறாரு. நாங்கள் குடும்பத்தில் பேசிக்கிட்டு இருந்தோம், பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து ஏன் உன்னுடைய 2வது மகளுக்கு கொடுத்தா நீ பேசாமல் இருந்திருப்பீங்களான்னு அவங்க அம்மா கேட்டாங்க. ஒன்று பாட்டிலில் தூக்கி எறிஞ்சார், இவருக்கு தலைமை பண்பு இல்லை, இந்த மாதிரிலாம் இப்போ சொல்கிறாரு இல்லையா. அப்போ இவங்க கட்சி நடத்துறது இவங்க சொன்னது மாதிரி அந்த சமுதாய மக்களுக்கோ தமிழக மக்களுக்கோ கிடையாதா? கிடையாது. இவங்களோட குடும்பத்தில் இவங்க டிசைட் பண்ணிக்கிறாங்க.